இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, 18/9/2024 இறை சிந்தனை. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அன்பு என்ற புண்ணியத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். அன்பு இருக்கின்ற இடத்திலே குறை சொல்லுக்கு இடமில்லை. என்ன நடந்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைகள் அன்பு இருக்கின்ற இடத்திலே உருவெடுக்கின்றன. எனவேதான் அன்பு அது ஆண்டவருடைய மொழியாக இருக்கின்றது. ஆண்டவரோடு தொடர்புடையோர் பேசும் மொழியாக இருக்கின்றது. குழந்தையும் பேசலாம், முதியவர்களும் பேசலாம். என்ன நடந்தாலும் அந்த அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்வதாக இருக்கின்றது. எந்த நாட்டினரும் மொழியினரும் பேசுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அன்பினுடைய தன்மை எடுத்து எம்பப்படுகின்றது. எனவே நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலோவும் என்று சொல்லி பவுலடிகளார் தன்னுடைய திருமுகத்திலே மிக அழகாக எடுத்து எம்புகின்றார். எனவே அன்பு இல்லாத இடத்திலே புகார்களும் கேளிக்கைகளும் கிண்டல்களும் குறையும் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் பார்க்கலாம், அதை தன்னுடைய நற்செய்தி வாசகத்திலே, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று சிறு பிள்ளைத்தனமாக குறைகளையும் முறைகளையும் எடுத்து எம்புவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் அவர்களிடத்திலே அன்பு இல்லா தன்மையை எடுத்து எம்புகின்றது. அதனால்தான் திருமுழுக்கு யோவானை குறை சொல்ல காரணமும் இயேசுவை பெருந்தேரிக்காரன் குடிகாரர் என்று பேசுவதற்கு காரணமும் மொத்தத்தில் அவர்களிடையே அன்பு இல்லாத தன்மையை எடுத்து எம்புகின்றது. நாமும் பிறரன்போடு வாழுகின்ற போது குறை நிறைகளை தகர்த்து கொண்டு அன்புக்குள்ளே பயணிக்கின்ற மக்களாக நாம் வாழுவோம். எனவே அதற்கான அருளையும் ஆசிரியம் கட்டு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அன்போடு வாழ அழைக்கின்றார். நாமும் அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து ஒருவரையொருட அன்பு செய்து பிறர் சிநேகத்தோடு வாழுவதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் இறைவன் இன்றைய நாளிலே நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி செபித்து மன்றாடி கொள்ளுவோம். ஆமேன்.